எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி வச்சு ஒரு கடையல் செய்யலாம் வாங்க. 4 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி எல்லாத்தையும் கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வர கொத்தமல்லி வேணாலும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் அதில் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டுடுங்க. விசில் அடங்கினது ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இது இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.